பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எழுதிக்கிறோம். கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். 365 நாட்களில் 366 நாட்களில் நான் இன்னைக்கு 65 நாட்கள் கூட சொல்லலாம். ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆச்சு. வாழ்க்கையில் எல்லா விதத்துக்கும் ஒரு தடுமாற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் பார்த்தோன்னா பலவிதமான கொந்தளிப்பு போல குடும்பங்கள் ஏற்படும். தூரத்தில் நினைவுகள் அறிந்த கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். சங்கீத புத்தகத்தில் இருக்கும், தூரத்திலிருந்து நினைவுகள் அறிந்த தெய்வம். ஏன் தூரத்திலிருந்து தேவன் அறிந்திருக்கா? மனிதனுக்கு தெரியாது. இப்போ எனக்கு மற்ற மனுஷனை பற்றி தெரியுமான்னு கேட்டால், நான் அகப்பட்டு போகக்கூடாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக கடந்து கொண்டே இருப்பார். இது நிறைய பேருக்கு தெரியாத இந்த விஷயம். நான் இந்த தப்பு பண்ணேன், கடவுளை என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. கடவுள் யாரையும் அடிக்க மாட்டாருங்க, யாரையும் சபிக்க மாட்டார். நீ யாரை நம்புறியோ அவங்களால சபிக்கப்பட்டவனாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இத்தனை ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து சென்னையில் மட்டும் இல்லை, சென்னை பகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல பகுதி கடந்து போய் ஊழியம் பண்ண காலங்கள் அநேகம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி நிமித்தம் ஒரு கிராமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இன்னொரு சகோதரி நிமித்தமாக இன்னொரு கிராமத்தை சந்திக்கக்கூடிய கிராமம். எங்கேயும் தேவன் தாமதித்து செய்ய மாட்டேன். அதிசயங்களை காணக்கூடிய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். என்னை நிமித்தமாக முன்வைப்பதை தவிர செய்து முடிப்பவர் கர்த்தர். என்னைக்கும் நான் என்று சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆளுகையும் கிடையாது. என் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவர் இடத்துல நமக்கு இத்தனை சூழ்நிலை. இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, வருஷம் முடிய போது இன்னும் கூட நான் வேதனையில் இருக்கிறேன், இன்னும் கூட என்னை சரியாக யாரும் பார்த்து கொள்ள மாட்டுறாங்க. யாரை பார்க்கணுன்றீங்க, யார் உதவி செய்யணுன்றீங்க? இந்த உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை அப்படி மனிதன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் அதை விட்டு விலகி வந்துடுங்க. ஏன்னா எரோமியாவை படிங்க கொஞ்சம், 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், கர்த்தர் மேல மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சவனா நீ சதிக்கப்பட்டுனா மாறிடுவேன். நீங்கள் நிறைய பேர் மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சுனா இந்த காரியத்துக்கு இவங்க உதவி செய்வாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. கடவுளை தவிர உதவி செய்ய ஒருவர் வர மாட்டாங்க. அப்போ நான் நான் பல ஊழியம் செய்தேன். ஒரே இடத்துல நான் ஒரு 20 ஆண்டுகள் வேலை செஞ்சதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, நான் வேலை செய்த காலத்துக்கும் ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கும் நடுப்பாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு பிற்பாடு தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். ஆண்டவரை அநேக தடவை என் ஆண்டவர் தெரியாது எனக்கு, அதுதான் உண்மை. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்திலேருந்து நான் வேலையை விட்டு வந்துவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சில விஷயங்களில், வார்த்தைகளில், இந்த ஆலயம் கட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைக்கு தலைவிரித்து ஆச்சு. அப்போலாம் ரொம்ப நினச்சி வருத்தப்பட்டது உண்டு. இப்போல்லாம் அந்த வருத்தமே கிடையாதுங்க. ஏன்னு சொன்னால், கடவுள் என்னை பார்த்து கிளியராக சொன்ன ஒரு விஷயம், உன்னை நிமித்தமாக நான் செய்யினது அநேகம், ஆனால் அவர் சொன்னபடி சில விஷயங்கள் நான் ஒத்துக்கொள்ள. அப்படி ஒரு மனிதன் உண்டு. வேதத்தில் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். யோனா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிமா, நீ நினைவாவுக்கு கடந்து போ, அங்கே அநேக பாவத்தை செய்கிற மனிதர்களையும் போய் என்ன பண்ண, திருக்கரசன் உரையப்படி பேச சொன்னால் அவன் என்ன பண்ணுறான், நினைவா பட்டணத்துக்கு போகாத கப்பல் ஏறி என்ன பண்ணுறான், வேற ஒரு வழி கடந்து போகும்போது ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. அநேக வாழ்க்கையில் இன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தை இல்லையா, யோவான் புத்தகத்தை 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் வார்த்தை உன்னிலும், அழகாக இருக்கும், என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது செய்யப்படும். அப்போ அந்த வார்த்தையை நம்ம கேட்குறோமான்னு கேட்டால் கிடையாது. நான் வேதத்தை கூட அது ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இது சில ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிசயம். அப்போ அந்த வார்த்தையானது எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் படிக்கிற பாருங்க. யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ரொம்ப பெருசாக சொல்லலாம்ன்றவர், என் வார்த்தை, ஆனால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். எஸ் ராஜ்யாத்தின்னு ஒரு மகள் சென்னையில் இருந்தாங்க. அவங்க சிஎஸ்ஐனுடைய பொருளாளருடைய சொந்த தங்கச்சி மகள். அந்த மகளுடைய சில பருவ காலத்தில் இருக்கும்போது தேவாலயத்தில் ஒரு வார்த்தையை பேச சொல்லி கூப்பிடும் போது, நான் சொல்கிறது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. சென்னை வேசார்படி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். அந்த சர்ச்சில் அந்த பாப்பா பிரசங்கம் பண்ணது இன்னும் அந்த வார்த்தை இருக்கும். அந்த ஒருவேளை அந்த பாப்பா என்ன மறந்துட்டு இருக்கலாம், இல்லை ஞாபகம் இல்லாத இருக்கலாம், அதான் உண்மை. ஆனால் அன்னைக்கு அந்த பருவ காலத்துலேருந்து பிரசங்கம் பண்ணப்படும் போது காது உள்ளவன் கேட்க கடுவான்னு கேட்டது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கூட ஞாபகம் வச்சிருக்கு.
காரணம் சில வார்த்தை. என் வார்த்தை என்றது லேசானது கிடையாது. வார்த்தைகளை வல்லமையா அனுப்பி தேவன் பல காரியத்தை செய்திருக்கிறார். சமயத்துக்கு மட்டுமல்ல, தூரத்துக்கு நான் தேவன் என்று சொல்லுது எரேமியா 23:23. தூரமா இருந்தாலும் ஜெபித்த ஜெபத்தை கேட்பார் கர்த்தர். அப்போ நம்ம வாழ்க்கையில என்னங்க கொந்தளிப்பு? யோனாவை போலதான் பல தவறுகள் பண்றோம். நினையாவுக்கு போ என்று சொல்லி போயிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மள அநேக காரியத்தை கடவுள் சொல்லுவார் இல்லையா? இப்படி இருங்க, இதாங்க கரெக்டானது, ஒழுக்கமா இருங்க, பாவம் செய்யாதிருங்க, பலவித விஷயத்துக்கு தலையிடாதீங்க நம்ம சொல்லினே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மீறி மீறி போனால் அவமானம் தான் வரும். மனுஷனை நம்புறோம் இல்லையா? இந்த மனுஷன் போனால் நம்ம இது நிமித்தமாக இவர் நமக்கு ஒரு உதவி செய்வார். அப்போ நான் அந்த இன்னும் செப்பனியெல்லாம் படித்தோம்னா அந்த மனுஷனை நம்பி போனால் என்னென்ன பிரச்சனை வருன்றது தெளிவாக இருக்கும், திட்டமாக இருக்கும். இப்போ வாழ்க்கையை பார்த்தா ஏன்னா நான் யோனா கிட்டே போகிறேன், ஏன்னா ரொம்ப கடந்து போக டைம் இல்லை. அப்போ யோனா என்ன பண்ணுறாரு? கப்பலில் ஏறி கடந்து போகும்போது அந்த மறைஞ்சு ஒளிந்து கொள்ளபடி படுத்து உறங்குறாரு. ஆக இந்த கப்பலில் பெரிய ஒரு கொந்தளிப்பு எழும்பி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இது யார் நிமித்தமாக இந்த போராட்டம் வருதுன்னு ஒவ்வொரு ஆண்டு அவங்களுடைய வணங்குற ஆண்டுங்களை வணங்கி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது யோனாவை வந்து பார்க்குறாங்க. நீ யார், எந்த ஊர், என்ன ஜாதி? நல்லா இருக்கும் பைபிள் 1ஆம் அதிகாரத்தை மட்டும் படித்தா இவ்வளோ விஷயங்கள். அப்போ கேட்கப்படும் போது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒத்துக்கிறாரு. இது யார் நிமித்தமாக, இது என்ன நிமித்தமாக? கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறி வழி தப்பி வந்த நிமித்தமாக இப்படி ஒரு போராட்டம் எனக்கு வந்தது, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுவார். 12ஆம் வசனத்தில். 7ஆம் வசனத்தில் கேட்பான், யார் நிமித்தமாக வந்துட்டு 12ஆம் வசனம் சொல்லுவார். அவரே யோனாவை சொல்றார், என்ன நிமித்தமாக இதை வந்து என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டால் எல்லாமே சாந்தமாயிடும், சமுத்திரத்தில் போடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை சிலர் சொல்லுவாங்க, நான் கடவுள்கிட்ட இவ்வளோ உண்மையாக பரிசுத்தத்தோடு இருக்கிறேன், எனக்காங்க இந்த போராட்டம். எங்கேயோ ஒரு விஷயம் இருக்குங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம மீறி நடந்து கொண்டிருப்போம். ஆனால் நான் கரெக்டாக இருக்கிறேங்க, நேர்மையாக இருக்கிறேங்கன்னு சொன்னால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்கேயோ ஒரு தவறு இருக்குங்க. கடவுள் சொன்ன வார்த்தையை மீறி கடந்து போனால் அது தப்பு தானே மாட்டோம். அப்போது அவர் எங்கே போக சொன்னாரோ, என்னை கூட ஒரு சில விஷயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு, இந்த பக்கம் ஆந்திரா நெற்கரி ஒரு கிராமத்தில் ஒரு 10 வருஷம் ஊழியம் பண்ணேன். அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இன்னொரு தாயார் வந்து கூப்பிட்ட நிமித்தமாக 19 வருஷம், இது 19ஆம் வருஷம் நம்ம அதை விட்டு விலகிட்டோன்னு வச்சுங்க. அப்போ ஏன் விலகிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு பவுலும் சீலும் பிரிஞ்சது போல நானும் என் ஃப்ரெண்டும் ஊழியத்திலேருந்து அப்படியே பிரிஞ்சிட்டோம். அவர் சென்னையில் இருக்கிறாரு, ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, சிஎஸ்ஐயில் ஒரு இதுவாக இருக்கிறாரு, ஒரு நம்பர்ஸாக இருக்கிறார். நல்ல ஒரு கிராமங்கள் ஊழியம் செய்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பவுலும் சீலாவும் பிரிஞ்சது போல் 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த ஆண்டு தான் பேச ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பண உதவியெல்லாம் கிடையாதுங்க, அன்பு தான். அன்பு தான் அரவணைப்பார். ஒரு விஷயத்தை பார்த்தா நீ டீ வாங்கினா நான் காசு கொடுப்பேன், அவர் வாங்க நான் கொடுப்பேன்ற ஒரு அன்பு, அது மாதிரி அண்ணன் தம்பி வரும். அப்படியே ஒரு அப்போது அவங்க அப்படி ஊழியம் செய்து வர காலங்களில் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பவுலுக்கு சீலாவுக்கும் ஒரு தொடர்பு வருதில்லையே, அது போல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம விட்டு என்ன விலகிறன்றதை கற்று பார்த்து கொண்டே இருப்பார். யோனா அந்த தவறை பண்ணும் போது அப்போது கடலில் தூக்கி போடுறாங்க. எல்லாம் நினச்சிருப்பாங்க, என்ன நினச்சிருப்பா, யோனா கூட கடலில் போட்டால் நம்ம மாண்டு போய்டுவோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சவருக்கு யாருமே தேவன் வந்து கண்டித்து வனத்தவரை தவிர மரணத்துக்கு ஏதாவது நடக்க மாட்டார். இது எசேக்கியேல்ல கூட இருக்கும். 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் படினா, ஒருவனை மரணத்தை விரும்ப மாட்டார், மனம் திரும்பதே தேவன் விரும்புவார். அது கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் அந்த வசனம். அப்போ மனுஷனுடைய மரணத்தை தேவன் விரும்புவது கிடையாது. அப்போ சமுத்திரத்தில் போடும்போது எல்லாம் நினைச்சிருப்பாங்க, எவ்வளோ நினைச்சிரு அவ்வளோதான், நம்ம கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம சமுத்திரத்தில் போட சொல்லலாம், மாண்டு போனால் கூட பரவாயில்ல. விழுந்தவருக்கு மீனை கட்டளையிடுறாரு, மீனுக்கு கட்டளையிடுறாரு. அவனை போய் என்ன பண்ண, எதிலே மாட்டிக்கொள்ளாதபடி மீன் வயிற்றுக்குள்ளே கடந்து போகும்படி 3 நாள் தங்கும்படி உதவி செய்யாது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமானது நம்ம செய்திருக்குமான்னு கேட்டால் யோனா போல தப்பி தப்பி நிற்கிறோம். இன்னைக்கு கடந்து வரலன்னு சொல்லி ஒரு பக்கம் கலங்குறோம், அவமானத்தினால ஒரு பக்கம் கலங்குறோம் இல்லையா? எப்படி வந்து இந்த அவமானம்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த விதம் எப்படி, அதுக்கப்புறம் எப்படிங்க அந்த ஸ்டெப்பில் இந்த வீட்டில் எப்படி நடக்குது? எங்கே யோனாவை போல் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு பலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வழி தப்பி போகிறாங்க. நிறைய விஷயங்களை நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்ல விதமான வசனங்கள் போடுவாங்க, நல்ல டேட்டஸ் வைப்பாங்க, அப்படியே அவங்க தான் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் யோனாவை போல தேவனுக்கு பிரியமான யோனாவை தான் தேவன் என்ன பண்ணுறான், நினையாவுக்கு போ இதை சொல்லுன்னு சொன்னது அவன் என்ன பண்ணுறான், தள்ளி விட்டு கடந்து போகிறான். இன்னைக்கு பலருடைய வார்த்தைகளை எனக்கு எத்தனை பேருக்கு நான் எத்தனையோ ஊழியத்தை கூட சொல்லியிருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் இருக்கலாம், சென்னையில் கூட ஒரு சிலர் கூப்பிட்டு வந்தவர்கள் உண்டு, நல்லா இருக்கிறாங்க.
வராது நம்ம எதுவும் சொல்றதுக்கு விரும்பலை. ஏன்னா சொல்ல சொன்னாலும் சொல்லிட்டோம் இல்லையா? என் வார்த்தையின் உன்னை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் என்று யோவான் 15:7 அந்த வார்த்தையானதை விட்டு விலகி போனா யோனாவை போல கொந்தளிப்பு குடும்பத்தில் ஏற்படும். இன்னைக்கு ஒரு ஐயா என்கிட்ட பேசியிருந்தார். ஐயா, எத்தனையும் நான் பின்மாற்றத்துக்கு போல வழி தப்பியும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்படல. இன்னைக்கும் நான் உங்களை நினைத்து கொண்டே இருப்பேன். எல்லாம் என்ன நினைக்கிறது ஒன்றும் இல்லை, கடவுளை நினைச்சு பாரு. இன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபித்து பாரு, தேவாலயத்துக்கு போய் பாரு. கர்த்தருக்காக நீ என்ன கொடுக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கல, நீ அறிக்கை செய்வதே தேவன் எதிர்பார்க்கல. இல்லை சில பிரச்சனை மனிதனுக்கு வரும் பாரு. நான் படிக்கிறேன் பாருங்க, செப்பனியா நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு புரியணும்னா அந்த வசனத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி படிக்கிறேன். ரொம்ப சூப்பர். அந்த சில வசனங்கள் நம்மளை பார்த்து கஷ்டப்பட்டாது, காயப்பட்டாது, ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய செப்பனியா. ஆமாம், 1ஆம் அதிகாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்கும் போது. ஆமா, 1ஆம் அதிகாரம் தான். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகின்றவர்களை கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரிக்காமலும் இருக்கின்றவர் இவ்விதமாக இராதபடிக்கு சங்கரிப்பார். அதிலே 17 வசனக்கும் மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவர்கள் குருடனி போல் நடக்கும்படியாக அவர்கள் வருத்தப்படுகின்றார். அவர்களுடைய ரத்தம் புழியத்தை போல குறிக்கப்படும், அவருடைய மாமிஷம் எருமை போல ஆயிடுமா. எப்போ தேவனை விட்டு விலகப்படும் போது மனுஷனை நம்பினால் சபிக்கப்பட்டவன் என்று எரோமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறோம். இங்கே படிக்கப்படும் போது இன்னும் ஆகாயில சுமார் 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் படிக்கும் போது நம்மளை எப்படிலாம் தேவன் நடத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள், எத்தனையோ காரியத்துக்கு விண்ணப்பம் சொல்லினே இருக்கீங்க. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. செப்பனியா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் போது விவசாயம் வராதுக்கு முன்னாடியோ இல்லை எந்த ஒரு நல்லது செய்யோ அங்கே என்ன எதுவுமே இல்லை. படிக்கிற பாருங்க, உங்களுக்கு புரியுமே படிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியங்கள் இன்னும் விதைக்கப்படவில்லை, உண்டாக்கப்படவில்லை. திராட்சை செடி அத்திமரமோ மதள செடிகளோ ஒலிமரம் கனியோ இல்லை, ஆனா இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்றார். இதெல்லாம் இல்லை, ஆனா தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பல விஷயங்கள்ல என்ன கொடுத்து நான் சாட்சி சொல்லிக்கலாம், ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஆலயத்தின்னு நிமித்தமாக ஒரு சிலர் எழும்பி நிற்கிறாங்க. அது எழும்பினது எனக்கு சந்தோஷம் தானே, வெகு காலமா எதிர்ப்பேன். ஆனா அது அவதூறாக கொண்டு போனா பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க இல்லையா? இந்த பேதுருக்கும் பவுலுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பவுல் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியத்தை பண்ணார். சிறு வயதிலே தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டாலும் பருவ காலத்தில் தேவனுக்கு விரோதமாக வீடு புகுந்து கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட்ட நிமித்தமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும். வானத்தில் அந்த அக்கினி ஏறி கண்ணு எழுந்து போய் அந்த கிராமத்துக்குள்ள போது இவனா அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்ற அளவுக்கு இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாரு, என்ன நிமித்தமாக பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, அவர் நடத்து என்று சொல்லுவார். சவுலை பவுலாக கர்த்தர் மாத்துறார். பேதுரு என்ன பண்ண, நல்ல ஊழியத்தில் பெஸ்ட் தான். ஆனா என்ன ஆச்சுன்னா அவர் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அபிஷேகம் இறங்கும். அது அபிஷேகம் இறங்கும் போது அந்திரியவனை கேட்பான், எப்படி இந்த அபிஷேகம் அந்நியர் மேல ஊத்தப்பட்டது? ஆனா யோவேல் 2:28 படி மாமிஷமல் யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டது கடைசி காலில் நடந்தது. அப்போ கடவுளுடைய காரியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அழிஞ்சு போகும்படி தேவன் எப்போ செய்யுது. இப்போ யோனா தானே சொல்லியிருப்பாரு, நம்ம போய் சமுத்திரம் மாண்டு கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மீறின தப்பு தான் என்று அவர் விழப்படும் போது மீனுக்கு தேவன் கட்டளைறார். ஒரு அதிசயமான அடையாளம் பாருங்க, எதிர்பாராத ஒரு அதிசயம் நடக்கும். நீ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நீ விழுந்து போயிடா, இனிமே இன்னும் பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு யோனாவுக்கு ஒரு மீனை ரெடி பண்ணார் என்று சொன்னால், நீ இந்த இரவு இந்த செய்திகள் 31ஆம் தேதி காலையில் இந்த செய்தி உங்ககிட்ட வரும்போது ஒருவேளை நீங்க பார்த்து கடைசி செய்தி கடந்து போக போறீங்க தேவாலயத்துக்கு, இல்லை போகாத மட்டும் நிற்காதீங்க, போய் சுவிசேஷத்தை கேளுங்க, சத்தியம் சொல்றதை உத்து கவனிங்க, என்ன தவறு நம்ம விழுந்து போனதுக்கு சாட்சியா வாழுங்க. எல்லாம் எதுவுமே சொல்லல கூட உங்க முழங்கால் போட்டு உங்க குடும்பமாக கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள இருந்து செய்திகள் வரும்போது நீ ஜெபம் பண்ணி பாருங்க, யோனாவை போல தேவன் ஒரு மீனை கண்டு உங்க குடும்பத்தை நடத்துவார். இல்லையா, மாண்டு போவ நினைக்கப்பட்ட யோனாவுக்கு என்ன ஆச்சுன்னா மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அவனை குறித்து எந்த குற்றம் படுத்தல, அவன் உணர்ந்துறான், அவன் மனம் திரும்புறான், உணர்றான் இல்லையா? ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கிறாங்க, போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இவனால் தான் கடல் கொந்தளிப்பு ஏற்படுது, காற்று அடிக்குது,
அப்போ அவன் கேட்கும்போது என்ன நிமித்தமா வருதுன்னு 12 வசனம் சொல்றான். விழுந்த பிற்பாடு தேவன் என்ன பண்றாரு, மீனை கட்டளையிடுறாரு. அவனை விழுங்கி 3 நாள் அங்கிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் கரை சேர்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். இப்பவும் சொல்றேன், உங்களுக்காக மீனை போல ஒரு சில விஷயத்தை அறிக்கை செய்து விட்டால், யோனாவை போல அறிக்கை செய்து விட்டால், நீ மாண்டு போகும் தேவன் விரும்புறது கிடையாது. எசேக்கியேல் 18:23 அது கடைசி விஷயங்கள் தான் இருக்கும். ஒருவன் மாண்டு போது தேவன் விரும்புறது கிடையாது, மனம் திரும்ப தான் தேவன் விரும்புறாரு. இந்த கடைசி செய்தியை கேட்குறீங்க இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல நீங்கள் மனம் திரும்புங்க. எப்படிங்க ஒருத்தர் மந்திரம் பண்ணா நமக்கு நடக்கும்? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள ஏதோ ஒரு விரோதமான தப்பு பண்ணுவோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, எதனா பண்ணிட்டு இருப்பாங்களா, எதனா பண்ணிட்டு இருப்பாங்க. அதே எப்படி பண்ணுவாங்க? ஏசாயா 52:12 படிங்க. நீ கடந்து போனா உனக்கு முன்பா போவாராம், நீ கடந்து பயணித்து கொண்டு இருந்தா உன்னை பின்னாடி இருந்து காப்பாராம். இஸ்ரவேல் மக்களை காத்து அவர் தானே செங்கடலாண்ட இல்லையா? அப்ப படிக்கிறோம் இல்லையா? அப்ப யாத்திராகம் 14:19 படி செங்கலை கடந்து போவாராம். இன்று காண்ற எகிப்தை இனி காண மாட்டான்னு 13 சொல்லுவாரு. யுத்தம் உங்களதால கத்தருக்குரியது 14 சொல்லுவாரு. மறுபடியும் அவன் கேட்டுக்கும் போது உன் கையில கொடுத்தன கோல் எங்கன்னு கேட்பறாரு. நீட்டுன்றாரு. உன் கையில கொடுத்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் விசுவாசம் என்ற நம்பிக்கை. வேதத்தை படிக்க முடியாத இனிமே படிக்க ஆரம்பிச்சா இத்தனை நன்மை அவனுக்கு வேணும்டா எதிராக கடல் போல இருக்கிற பிரச்சனையும் தீரும். அதுதான் ஏசாயா 52:12. நீ கடந்து போனா உனக்கு முன்பா இருப்பாரு. கரை சேர்க்கிற வரைக்கும் என்ன பண்ண, தண்ணி இல்லாதபடி வெறுங்காலில் கடந்து போனான்னு கூட வடிப்போம். அது வேற வசனம் 9:6 இருக்கும். அப்போ செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியாக கடந்து போய் தண்ணி படாத பாதத்துல உள்காலத்தை கூட தண்ணி படாதபடி கரை சேர்த்திருக்கிறாருன்னு சொன்னா அந்த அதிசயமான தேவன் நமக்கு அதிசயம் செய்யறாரு இல்லையா? அப்ப இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்து அது கரை சேர்த்து பின்னாடி தொடர்ந்து வந்த மனிதர்கள் தேடியும் காணாத போயிடுவாங்க. இன்று காண்க எகிப்தை காண மாட்டேன்னு சொன்ன வசனம் அது கிரியை நடக்குதுங்க. 19 வசனத்துக்கு மேல படிச்சு பாருங்க. யாத்திராகம் 14:19. யோனாவின் காலத்துல மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் ஒரு நாளும் மரணத்துக்கு ஏதாவது கொடுக்க மாட்டான். உனக்கு விரோதமாக மந்திரம் பண்றான், இல்ல தந்திரம் பண்றான், ஏதாவது பண்ணா தேடியும் அவன் காணாது போயிடுவான். ஏசாயா புத்தகத்துல 41:12 இருக்கும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை மற்றவங்களை குற்றப்படுத்தி பார்க்காது. என்னை கூட பார்த்து நிறைய பேர் ஒரு மாதிரியா யோசிச்சிருப்பாங்க இந்த மாசத்துல. ஒரு சிலர் நினைப்பாங்க நம்மள மட்டும்தான். இல்லைங்க, தேவ மேல ஒரு பயம் இல்லை, ஊழியக்கார மேல ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றபடி இல்லையா? எப்பவுமே வந்து கொளுத்துக்காரன் நம்புறது கிடையாதுங்க, மேஸ்திரியை தான் நம்புவாங்க. ஏன்னு சொன்னா அவருக்கு தான் ஐடியா கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு ஊழியத்தின் பதில. கடுமையான கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீட்டை கட்டி முடிச்சாலும் ஆனா லாஸ்ட் நேரத்துல வந்து அது சும்மா மேல கை வச்சுட்டு நல்லாக்குதா அவனுக்கு சொல்ற அவரு அந்த சாபனத்துக்கு பெரியவரை தான் நம்புவோம். அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கிற விசுவாசிகளா எழும்புனாங்க. நம்ம அதை கேட்டோ நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்றதை காட்டியும் நம்ம வந்ததை பத்தி அவங்களே நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேலைக்காரனுக்கு பார்க்கக்கூடிய எண்ணம் கூட பார்க்கல. அடுத்த வேலை ஒருத்தருக்கு உணவு போடுறதுன்னு சொன்னால் அந்த நைட்டு சாப்பிட்டு அந்த விடிய காலில் போடுவதை போலதான் என் ஊழியத்தில் அந்த காரியம் நிறைய நடந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி வரைக்கும் ஃபைனல் பார்க்குறோம், ஒன்றே இல்லை, அடுத்தது என்ன நான் சொன்னோன்னா அது நடக்குது. அப்போ நம்ம விலைக்கு வர்றது பார்த்து தொடர்ந்து அதை பயணித்தோம்னு சொன்னால் மன கஷ்டம் உண்டாகும். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு இந்த ஊழியம் செய்யக்கூடிய என் ஆண்டவருடைய ஊழியம் ஒன்றுமேலாத வெறும் கையோடு கடந்து வந்தவன் நான். என்னை நிமித்தமாக பல இடத்துல வீடு வாசல் ஏற்பட்டு கடவுள் உயர்ந்த நிலைமைக்கு வச்சிருக்கான்னு சொன்னால் என்னை அனுப்புகிற வேலை மட்டும்தான் அவருக்கு செய்து முடிப்பார். அவர் என்னை நிமித்தமாக ஒரு நாள் நடக்காது. நான் வெளியே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அழகா இருக்க 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பண்ணா, விதைப்பதனால அல்ல நீர் பசங்க கனி கொடுப்பவர் கர்த்தர். எத்தனை பேர் இடம் மாறி வந்து பேசலாம், நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம், நல்லா சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம திரும்பிடலாம். அது கிடையாதுங்க. கடவுள் எல்லாவற்றுக்கும் அது காலத்துக்கு யோனாவுக்கு மீனை கொடுத்தது போல எங்களுக்கும் வாழ்க்கையில பார்க்குற உனக்கும் அது கர்த்தர் செய்வார். இருக்கிற காரியங்களா விட்டு தேவனுக்கு முன்பா அறிக்கை செய்யுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் வந்து மற்ற மனுஷன்கிட்ட சொல்லி முறையிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒன்று சொல்லலாம், இனி வர காலத்தை நான் என்ன பண்ணுவேன், தேவனே பற்றி கொண்டு கடந்து போகிறேன், எந்த ஒரு மனுஷன் நம்ப போறது கிடையாது. நானும் என் குடும்பத்தார் என்ன பண்ணுவோம், கத்திரியே செய்வி பண்ணு. ஜோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை சொல்லியா 15ஆம் வசனத்துல அப்படி யோசிச்சு பாருங்க. அதுதான் சத்தியவசனம் உள்ள போகுது. என் வார்த்தை உன்னை நிலைத்திருந்தா நீ கேட்டுக்கொள்வது ஏதோ கொடுக்கப்படும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படும். இன்னைக்கு நேரத்தை இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்பா ராஜாத்தின்னு ஒரு பொண்ணு பேசப்பட்டது. இன்னைக்கும் வேதத்தை நான் பல தடவை படிச்சேன்னா அந்த வசனம் படிக்கும் போது அந்த ராஜாத்தி ஞாபகம் வரும். அவங்க தாயார் கூட இப்போ உடம்பு முடியாத ஆயிட்டாங்க. அவங்களை சந்தித்தான், அவங்க தகப்பனார்லாம் வந்தாங்க. இப்போ நான் வர சொல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜபிச்சு வந்தேன் குடும்பத்தில் கூட. ஏன்னா அவங்க கிட்ட இந்த என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேன், ஒரு ஊழியத்துக்கு வழிகாட்டியா இருந்தாங்க மட்டும்தான் பார்ப்பேன்.
மனிதர்கள் தடுமாட்டமாக நிறைய பேசிட்டாங்க. அதனால எல்லாரையும் விலைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், கர்த்தருடைய வேலையை பார்ப்போம். ஒரே பட்டணம் கிடையாது. நினியாவின் பட்டணத்துக்கு போக தப்பித்தாலும் கடவுள் விட மாட்டார் இல்லையா? அந்த நினியாவ பட்டணத்துக்கு ஆண்டவரே போறாரு. அப்போ அவங்களுக்குள்ள அறிக்கை செய்யறாங்க. அதாவது ஒருவேளை மனஸ்தாபப்படலாம் என்று அந்த 3ஆம் அதிகாரத்தை பற்றினா யோனாவில் நல்லா இருக்கும். அது அப்படி எல்லாருமே என்ன பண்றான், எல்லா துணியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு வேற ஒரு துணியை போட்டுக்கணும், கருப்பு துணியை போட்டு அங்க என்ன பண்றான், தேசம் முழுவதும் உட்கார்ந்து அறிக்கை செய்து விடும்போது தேவன் அது மேல மனம் தருங்கினான். இப்போ யோனா கேட்கறான் இல்லையா, ஆண்டவரே அன்னைக்கே நான் இதை சொன்னேன்னு. அப்பவும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் சொல்லுவார். பல கேள்விக்கு பலருக்கு பதில் வச்சிருப்பார். மக்களுக்கு எப்பவுமே விரோதமா ஆண்டவர் செய்தது கிடையாது, செய்யவும் மாட்டார். என்னால பார்த்தா இப்படி தப்பு பண்ணேன், ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரு, அதெல்லாம் சொல்லாதீங்க. அது உங்களை தவறி உன் பாவம் தான் உண்டு. உன் என்ன பண்றது பிரச்சனை. அது யோனா புத்தகத்தை பற்றி பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க. 3ஆம் அதிகாரத்தை 39ஆம் வசனம் பற்றி பாருங்க. ஒரு மனுஷன் முறையிட வருவானா, அது முறை யாரு நிமித்தம், அவன் செய்த பாவத்து நிமித்தம் முறையிட வருவான் இருக்கும். உன்னுடைய காரியத்தை நீரே நாவல் அறிக்கை செய்து இனி வரை காலத்துல நான் என்ன எனக்கு நீ எதெல்லாம் கொடுக்குறியோ அதெல்லாம் நான் உண்மையோடு பரிசுத்தத்தோடு என் மனைவியோடு என் கணவரோடு என் பிள்ளைகளோடு என் அண்ணன் தம்பியோடு நான் இருக்கிறேன்னு பாரு. எத்தனையோ பேர் தப்பு பண்ணிடுவாங்க. இது யாருக்கு தெரியும்னு செஞ்சிடுவாங்க. வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவர் தலைக்கு மேல வந்த காரணம் அதை கண்டுபிடிக்காது இருப்பார். இந்த செய்தி கேட்கும் போது உன் இதயம் திறக்கப்பட்டதுன்னு சொன்னால் அறிக்கை செய்து விடு, வேற ஒன்னே கிடையாது. இனி வர காலத்துல சகோதர தன்மைகள் எங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? இதுக்குள்ளே வர காலத்துல என் குடும்பத்தை சார்ந்து நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், நீ செய்யக்கூடாது என்று உன் மனதில் நீ ஏவப்பட்டு நீயே அறிக்கை செய்து விட்டால் கர்த்தர் நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் சொல்ற யோவான் 16ஆம் அதிகாரத்தை படிக்கும் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும் போது நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்றார். பார்க்கிற அன்பு சகோதர சகோதரியே, யோனாவை விடுவித்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல, மரணத்துக்கு ஏதாவது அவன் தன்னை அர்ப்பணித்துக்கு கொடுக்கும்போது மீனை கொண்டு கரை சேர்த்தார் கர்த்தர். உன்னையும் இந்த புதிய ஆண்டுக்குள்ள இந்த ஆண்டு முழுவதும் ஆச்சு, இன்னும் நான் கரை சேர்க்கலேன்னு வருத்தப்படாத. நம்ம பேசுற வார்த்தைகள் இருந்து கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து விட்டு என் வார்த்தை உன்னை நிலைத்திருந்தா நீ கேட்டுக்கொள்ள எதுன்னு சொன்னாரு அந்த வார்த்தை மட்டும் இதயத்துக்குள்ள வரட்டும். வேதத்தை படிங்க, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கும். எவைகள் தெரியாது, அவர்கிட்ட போயிட்டு இதை நீங்க சொன்னீங்க ஐயா ஊழியக்கார ஐயா, எவைகள் தெரியல எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க. முதல்ல நீ மாற்றத்தை உண்டாக்கு, கர்த்தர் உன்னை கரை சேர்ப்பார். யோனாவை கரை சேர்த்து வைத்தினது போல உன்னையும் கர்த்தர் கரை சேர்ப்பார். இந்த வார்த்தையை கேட்கும்போது உள்ளங்கள் மாறட்டும், உதடுகள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், செயலாக ஒப்பு கொடுத்து பாருங்க. எதை கொடுத்து வருத்தப்படாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பலவீன மத்தியில் நான் விழுந்து கிடந்த 10 நாள் கூட யாருமே அதை பற்றி பெரிய நோட்ஸ் பண்ணல. ஏன்னா நான் சொல்ல விரும்பல. சொன்ன என்ன பண்ண வராங்க, விசாரிப்பாங்க, அவ்வளோதான். ஆனாலும் என் தேவனிடத்தை சொன்னேன், ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் காலம் அது என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் தேவன் ஆயத்தை பண்ணி கொடுத்தாரு. அறியாத ஜனங்களை கொண்டே நடத்தினார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என் வாகனம் முதற்கொண்டு எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே எல்லாம் பங்கு எடுத்துக்கும். எந்த பங்கும் இனிமேல் யாருக்கிட்ட கடவுளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள் சரியாக இருந்தால் யாரை நம்ப வாழ்வதில்லை. பரத்திலிருந்து ஒத்தாசு அனுப்பி கொண்டே இருப்பார். எது வேணாலும் எடுத்து போடுவார், எது வேணாலும் சேர்த்து விடுவார். அவருக்கு எல்லாவற்றையும் தெரியும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்ன முடியாது அதிசயம் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பார்க்குற உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தரிடத்தில் இந்த புதிய ஆண்டு குடும்பமாக கையை பிடிச்சி அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க. உங்கள் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அடிச்சு என் நினைவுகள் உன் நினைவுகள் என்றார் ஆண்டவர். நீ தப்பா யோசனை பண்ணணும் இல்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், உன் நினைவுகள் என்றாரு. தேவனுடைய நினைவுக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொடு, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நம்புங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போகும்போது அறிக்கை செய்து கடந்து போவோம். வெற்றியும் மீட்பும் ரட்சிப்பு கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் வார்த்தை மட்டும் மகிமைப்படட்டும். வார்த்தை காட்டிய ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதி பெருக செய்யலாம். ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, என் அன்பு மகளே, அன்பு சகோதரனே, அன்பு வாலிபரே, வாலிப சகோதரிகளே, எதை கொடுத்து வருத்தப்படாதீங்க. நீ நினைப்பதற்கு மேலான ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பிள்ளைகள் கொடுத்து பாரப்படாதீங்க, பலவீனத்தை கொடுத்து வருத்தப்படாதீங்க, கடந்தோலை எனக்கு கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் நீ நினைக்கின்ற காரியம் உறங்கி எழுந்துக்கும் போது ஒரு அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ஜபத்துல காத்துரு, வேதத்தை படிச்சு பாரு, ஜபம் பண்ணி பாரு, கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து பாரு. இத்தனை வருஷம் நீ எப்படி வந்த உன் சிறுமைப்பட்ட காலங்களும் துன்பம் கண்ட வருஷமும் சரியாக 2026 நுழைப்படும் போது பெரிய ஒரு மகிழ்ச்சி அதிசயத்தை காணும்படி செய்ய போகிறார். கர்த்தரின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.